அன்புள்ள பிரியமான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 3 பெண்கள் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்துக்கள்லாம் இதில் இருக்குது. அதனால் ஒரு 5 நிமிடம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள், அப்போ தான் புரியும். அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக்குறேன் ஐயா, கேக்குறேன். உங்க வீடியோ பாத்துன்னு தான் இருக்கேன். அதான் சொன்ன முடிவு ஆகி போச்சா, அவர்தான் நான் தான் அவருன்னு. அப்படியே இருந்துங்க, மறக்காம இருக்கணும். எப்பயுமே கூட இருக்காரு நினைச்சுக்கணும், அவ்வளவுதான். ஆமா, இப்படி மறக்காம அப்படி கூடவே இருக்கும்போது நல்லா அழகா சந்தோஷமா போயிட்டே இருக்கும். ஆமா ஐயா. நம்ம இப்ப மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேற ஏதோ உலக சிந்தனை எல்லாம் மறந்துட்டோம்னாக்கா அவரெல்லாம் மறக்க முடியாது ஐயா. எப்படி ஐயா மறக்க முடியும்? மறந்துட்டோம்னா மாயா படார் நடிச்சிடும், அப்புறம் ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஆமா, பாதிச்சிடும், அப்புறம் சரி பண்ண முடியாது. என்ன கேப்பே விடக்கூடாது, தொடர்ந்து அவர் நினைச்சிட்டு அவர் கூட முக்தி அடைஞ்சிடணும், அவ்வளவுதான். எந்த நேரமும் அவரோட நினைப்பிலேயே தான் இருக்கேன். எல்லா வேலையும் செய்யணும், எந்த வேலை செஞ்சாலும் அவர் நினைவு இருந்துட்டே செய்யணும். கூடவே இருக்காரு. ஆமா, கூடவே இருக்காரு. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு எல்லாம் இருக்கு, அவ்வளவுதான். நான் பேசுறேன் இல்லையா, நான் அதை அனுபவிச்சுதான் பேசுறேன், முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்ப நீங்க அத ஒரு 6 மாசத்துக்குள்ள அதை முயற்சி பண்ணி தியானம் பண்ணி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி எந்த அளவுக்கு ஒரு நல்லா திருப்தியா இருக்கா உங்களுக்கு? ஆமா, ரொம்ப திருப்தியா இருக்கேன். எனக்கு மறு எண்ணமே வரல, அவள்தான். அப்பா கூட இருக்காரு, எங்க போனாலும் அவர் கூட இருக்காரு, அவர் பாத்துக்குவாரு, அவ்வளவுதான். அன்னைக்கு கூட சொன்னீங்களே, அந்த மருமகள் யாரு, அவங்க எல்லாம் கூட ராசி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்களே, ராசி ஆயிட்டாங்களா? எந்த பிரச்சனையும் இல்ல, அழகா போயிட்டு இருக்கு, அவர் பாத்துக்கிறாரு எல்லாமே. ஆமா, சரிங்கம்மா. வேற ஒண்ணு எல்லாரும் பாத்துக்கிறாரு கூட, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எல்லாமே அவரே கூட இருந்து வழி நடத்துறாரு, அது போற எனக்கு. சரிங்க. வாட்ஸ்அப் 2-3 நாளா பாக்காம இருந்தீங்க, அதுக்குதான் போன் பண்ணேன். வேற ஒண்ணும் இல்ல, வாட்ஸ்அப் 2 நாளா பாக்கலன்னு தான் போன் பண்ணேன். ஓகே. இல்ல ஐயா, பாத்துங்க, நேத்து கூட பார்த்தேன். சரி பாத்துருக்கீங்க, அதுக்கு முன்னாடி 2 நாள் பாக்கல. சரி, வீடியோ பாத்துங்க. அந்த நீங்க வாய்ஸ்ல போட்டு இருக்கீங்க, அதையும் பாத்துருக்கேன். யூடியூப்லயும் அந்த இதையும் பாத்துன்னு தான் வரேன். ஓகே, ரொம்ப நன்றி. ஒன்னும் பிரச்சனை இல்லையா, அத நீங்க அப்பா இருக்கிறாரு, தெளிவா ஆயிட்டேன். ஓகே, ரொம்ப நன்றி. அவர் இருக்கிறாரு, பாத்துக்கு போறாரு, எனக்கு ஒரு எந்த பிரச்சனையும் இல்லையா. ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ. சரிங்க ஐயா. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. உங்க வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல பாப்பேயா. மதுரையில இருந்து பேசுறேன்யா. ஏற்கனவே பண்ணீங்களா? இல்ல ஐயா, ஏற்கனவே இப்பதான் பண்றீங்களா? இப்பதான் முதல் நாள், இன்னைக்குதான் உங்ககிட்ட பேசுறேன். சரிங்கம்மா. உங்க வீடியோஸ் எல்லாம் பாப்பேன், பாக்கும்போதே எனக்கு ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைச்சிச்சு. அதனாலதான் ஐயா கிட்ட பேசுவோம் அப்படின்ட்டு போட்டேன்யா. எத்தனை நாளா பாக்குறீங்க? எத்தனை வீடியோ பாத்தீங்க? இப்ப 1 மாசமா பாத்துட்டு இருக்கேன்யா. எத்தனை வீடியோ பாத்தீங்க? ஒரு 12 வீடியோ கிட்ட பாத்துருப்பேன்யா. இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா தியானம் பண்ணி நல்லா உங்களுக்கு அமைதி கிடைக்குது, திருப்தி கிடைக்குதா? எனக்குள்ள எண்ணங்கள் குறைஞ்சிருச்சியா. அதான் உங்க குரலை கேட்கும் போதே எனக்குள்ள ஒரு அமைதி ஏற்படுது. அப்படியா? சரி. இதுக்கு முன்ன அந்த அமைதி ஏற்படலையா. வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளம்ஸ். கடவுளே பக்தி மார்க்கத்துல கோயிலா போய்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது எந்த வீடியோ பார்த்தாலுமே எனக்கு ஒரு சலிப்பா தான் இருந்துச்சு. உங்க வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய சிவனே வந்துட்டாரு, நம்ம அப்பாவே வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்கய்யா. அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க சொன்ன அந்த புருவ மத்திய மட்டும் கவனிக்கிறத மட்டும்தான் பண்றேன், வேற எதுவும் எனக்கு தெரியாது. அது மட்டும்தான் உட்காந்து காலையில ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம், சாயந்தரம். அதான் நீங்க எதுவுமே செய்யாட்டி கூட அதை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மட்டும் அடிக்கடி நீங்க ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை அந்த புருவ மத்தியை நினைச்சிட்டு அங்க சிவனே இருக்கிறாருன்ட்டு இங்க சும்மா இருந்தா போதும், ஒன்னும் செய்ய வேண்டாம். சிவனே நம்ம பக்கத்துல இருக்கிற நினைச்சு சும்மா இருங்க, அப்படியே பொட்டு வைக்கிற இடத்த நினைச்சுக்கிட்டு அப்படியே சும்மா இருங்க. சிவனே இருக்கிற நம்ம எதுவுமே தேவையில்லை, நம்ம எல்லாத்தையும் அடைஞ்சிட்டோம், அடைய வேண்டியதே அடைஞ்சிட்டோம்ட்டு சும்மா இருங்க நீங்க, அவ்வளவுதான். அப்புறம் நம்ம தான் சிவனாலும் ஒண்ணுதான் அப்படின்ட்டு அதை நீங்க சும்மா இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா சிவனோட இணைஞ்சிருவீங்க. நீங்க அப்படியே சரணடைஞ்சிட்டீங்க. அதான் அன்பு. அன்புனா என்ன? அன்புனா நானே நீ, நீயே நான்ட்டு அப்படியே ஒன்னாயிடுறீங்க. நானே நீ அப்படிங்கும் போது அப்படியே அந்த பொட்டு வைக்கிற இடத்தையோ அல்லது உச்சந்தலை
உச்சந்தலை கூட நினைச்சுக்கலாம். உச்சந்தலையில நினைச்சாலும் சரி, இல்ல பொட்டு வைக்கிற ஏதோ ஒரு இடத்துல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. கவனத்தை வச்சுக்கிறீங்க. நிறுத்தி வச்சுட்டு அப்படியே சும்மா இருக்கீங்க. சிவனே நம்ம கூட இருக்கிற, சிவனு நானும் ஒண்ணு, அப்படியே சிவமா இருக்கிறோன்ட்டு அப்படியே நம்ம தான் சிவம், அப்படியே நம்ம தான் அந்த சிவன். நீங்க சும்மா இருங்க, நீ ஒன்னும் சிவன் அப்படியே எல்லாமே இருக்கு, எல்லாம் அடைஞ்சிட்டேன், எல்லா வெற்றியும் அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு அப்படியே சும்மா இருங்க. அவ்வளவுதான். இதை வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை உங்களால எப்ப முடியுதோ, சாப்பிடறதுக்கு முன்னாடி அல்லது எப்ப முடியுதோ, எப்ப ஓய்வு கிடைக்குதோ, எப்ப அந்த டைம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 தடவை 5 நிமிஷம் 3 தடவை ஒரு நாளைக்கு 4 தடவை செய்யுங்க. இதை செஞ்சாவே போதும். இதுக்கு மேல இன்னும் நல்லா 100க்கு 100 பாயிண்ட் போகணும்னாக்க அந்த வானமண்டலம் வரைக்கும் மேல அந்த சந்திரன், சூரியன், நட்சத்திரம், அதுக்கு மேல எதுவுமே இல்லாத ஒரு இடம் வெட்டவெளின்னு சொல்லுவாங்க. அந்த எதுவுமே இல்லாத இடம், அங்க போயிட்டு அங்க சிவலோகத்துல அதான் வீடு. அப்ப அந்த சிவலோகத்துல சிவன் இருக்காரு. ஒரு ஒளி வடிவமா சிவப்பு கலர்ல ரவுண்டா ஒரு 1.5 அடி தூரத்துல 1.5 அடி ரவுண்டுக்கு 1.5 அடி தூரம் அந்த ரவுண்டா சிகப்பா இருக்கிறாரு, ஒளி வடிவமா இருக்கிறாரு அப்படின்ட்டு அப்படியே அங்கேயும் போய் சும்மா தான் இருக்க போறோம். நம்ம ஒன்னும் செய்யக்கூடாது. நம்ம நினைக்கிறோம், அது வரைக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டே போறோம். போயிட்டு அங்க போயிட்டு நீங்க ஒரு 1/2 hour இருக்கலாம், 10 நிமிஷம் இருக்கலாம், எவ்வளவு நேரம் முடியுதோ அங்க ஒரு 1/2 hour 10 நிமிஷம் இருந்துட்டு திருப்பி அப்படியே படிப்படியா அப்படியே கீழே வரணும். அப்புறம் நட்சத்திரத்தை நினைக்கிறோம், அப்புறம் அப்படியே சூரியனை நினைக்கிறோம், அப்புறம் சந்திரனை நினைக்கிறோம், நிலா நினைச்சிட்டு அப்படியே இந்த பூமியை நினைச்சு நம்ம வீட்டை நினைக்கிறோம். திருப்பி பழையபடி நம்ம வீடு எங்க இருக்குன்னு அப்படியே மெல்ல வரணும். உடனே டக்குன்னு வரக்கூடாது, வரணும். இவ்வளவுதான்மா. திருப்பி நீங்க வந்து நேரா வந்து உச்சந்தலைக்கு வந்துருங்க. அந்த மாதிரி சந்திரன் போயிட்டு வரீங்களா, சந்திரன்ல இருந்து வரீங்களா, சந்திரனுக்கு அப்புறம் நம்ம உச்சந்தலைக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் அப்படியே உடம்பு பூரா நினைங்க. உச்சந்தலை நினைச்சதுக்கு அப்புறம் அப்படியே உடம்பு பூரா நினைங்க. திருப்பி பொட்டு வைக்கிற இடத்துக்குலாம் போக கூடாது. அப்படியே உச்சந்தலை நினைச்சிட்டு அப்படியே உடம்பு பூரா நினைச்சிங்க. அப்படி நினைக்கும் போது உங்களுக்கு அப்படியே பவர் பாஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த உடம்பை நினைச்சுக்கிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே அமைதியா இருங்க. உங்களுக்கு நல்ல பவர் வந்துடும், உங்களுக்குள்ள வந்துடும். இவ்வளவுதான்மா, இதுதான் விஷயம். சரிங்க. இந்த நம்பருக்கு தானே ஜிபே பண்ணி விடணும்னா இந்த நம்பருக்கு தானே பண்ணணும்? இந்த நம்பர்ல பிரபு இளங்கோன்னு வரும். இந்த நம்பர் டைப் பண்ணாவே பிரபு இளங்கோன்னு வரும். இந்த நம்பருக்கு ஜிபே அனுப்புனாலே பிரபு இளங்கோன்னு வருமாயா? இந்த நம்பர் அமுத்துனே பிரபு இளங்கோன்னு வரும். சரிங்கய்யா. அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க அனுப்புற 100 ரூபாய் 200 ரூபாய் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ எவ்வளவு என்னால முடிஞ்சதை அனுப்புறேன். அதுக்குதான் கேக்குறேன், இந்த நம்பருக்கே அனுப்பவா அப்படின்னு கேக்குறேன். நம்ம பேசிட்டீங்களா? அந்த நம்பர் தான். ஓகேயா. ஒரு நம்பரை மாத்தி போட்டாலும் வேற பக்கம் போயிடும். அதனாலதான் அந்த நம்பர் அமுத்தினோடனே பிரபு இளங்கோன்னு காமிக்கும் அந்த இதுல. இந்த நம்பரை எழுதி கொடுக்குற பொறுத்துட்டு அனுப்ப சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், அந்த நம்பரையும் எழுதி கீழே பிரபு இளங்கோன்னு எழுதிடணும். சொல்லுங்க எழுதி கொடுத்துருங்க. அப்பதான் பிரபு. கடையில தான் பண்ணுவேன், நான் போறப்ப பண்ணி விடுறேன். அதான் பிரபு இளங்கோ அப்படிங்கிற பேரையும் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அப்ப வந்து சொல்லும் போது இல்ல சொல்லுங்க பிரபு இளங்கோன்னு சொல்லுங்க, ஞாபகம் வச்சுட்டு. அப்ப வந்து அவங்க பாப்பாங்க, ஓகே கேட்பாங்க, அவங்களே பேரு சொல்லுவாங்க, நீங்களே சொல்லுவாங்க. அத பிரபு இளங்கோன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட டீச் வாங்கணும்னா நேரா தான் வரணுமா? நேராவும் வரலாம், இல்லைன்னா உங்களுக்கு உங்க செல்லு கூட வாட்ஸ்அப் போட்டு விட்டீங்கன்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் போட்டு விடுங்க. ஓகேவா? சரிங்கய்யா. ஓகேயா. இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் போட்டுடுங்க. வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ ஒன்று அனுப்புறேன், பாத்தீங்கன்னா கூட தீட்சையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா. தீட்சை பத்தி தான் அது வீடியோ ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வரும், அது பாருங்க. ஓகேயா. ஓகே. உங்க பேருங்கய்யா? என் பேரு இளங்கோ, அது பிரபு இளங்கோ. ஓகேயா. பேரு தெரியல, ஆனா வீடியோஸ் மட்டும் பாத்துக்கிட்டே இருந்தேன். பேரு தெரியல, அதான் மன்னிச்சுக்கோங்கய்யா பேரை கேக்குறதுக்கு. ஆனா எனக்கு ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டம்யா. அதெல்லாம் இனிமே எல்லாமே உங்க வீடியோஸ பார்த்தேன், நீங்க எல்லாமே கடந்து வந்திருக்கீங்க, ஒரு கடந்து வந்த தெய்வம். அதனால உங்களோட வீடியோஸ் கேட்டப்ப எனக்குள்ள ஒரு ஆழ்ந்த அமைதிக்குள்ள போனேன். எந்த வீடியோவுமே கேட்கவே பிடிக்கலையா உண்மைக்கே. அதெல்லாம் வளவளன்னு பேசிட்டு நேரத்தை ஓட்டி வெட்டியா இல்லையா, நானு ஒரு 1-2 வீடியோஸ் மட்டும் கேட்பேன் இந்த ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமா. எனக்கு எதுலயுமே ஒரு திருப்திங்கிறதே வரலையா உண்மைக்கே. அவங்க வெளிப்படையா பேசலையே, சும்மா மூடாமந்திரமா சம்பந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு நேரத்தை ஓட்டிக்கிட்டு இது பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்காரருக்கு இந்த சாமி கும்பிடுறதே பிடிக்காது, தெரியாம தான் பண்ணுவேன் இந்த பண்றதே. ஒரு பக்கம் திட்டிக்கிட்டே, புரிதல் இல்லாத லைஃப் 2 பேருக்கும்.
இப்போ 2 குழந்தைங்க, பொன் குழந்தை 12 படிக்குது, பையன் 7th படிக்கிறான். ஆனாலுமே இந்த மாதிரி இப்படி கடவுளை நினைச்சு இந்த இதுல போனதுனாலதான் ஓரளவு மனசு இந்த அளவுக்கு நிம்மதியா கொண்டு போக முடிஞ்சுச்சு. எனக்கு உங்களை வீடியோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் எம்எஸ்சி வீடியோ பார்த்த உடனே எனக்கு பெரிய ஒரு அமைதி கிடைச்சிருச்சுங்கய்யா. சரி, இனிமேல் நம்ம வாழ்றது இப்படிதான் வாழணும் அப்படின்ட்டு ஒரு முடிவே பண்ணிட்டேன். சரிங்கம்மா, நீங்க வந்து உங்க இதெல்லாம் நல்லா தியானம் பண்ணி, அதுவும் முடிஞ்ச வரைக்கும் 4 மணி 3 மணிக்கே பண்ணிருங்க. நடுராத்திரிலேயே பண்ணிருங்க. பண்ணுங்க, நடுராத்திரில பண்ணுங்க. முக்கியமா பண்ணிட்டு அட்வான்ஸா முன்கூட்டியே தியானம் பண்ணிட்டு அவரை நினைச்சதுக்கு அப்புறம் அந்த இதை முழுமையா நான் கரெக்டா பண்ணிருங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நம்ம பிரேயர் பண்ணணும். இப்போ உங்க வீட்டுக்காரர் நினைச்சு அவர் நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்னு பிரேயர் பண்ண, அது கன்ஃபார்மா நீங்க சொன்ன வீடியோ கேட்டு பண்றேன். அதான் நீங்க சொல்ற பிரச்சனைக்கு அவருக்கு அட்வான்ஸாவே நல்ல புத்தியை கொடுங்கப்பா, அவரை வந்து நல்ல பாதையெல்லாம் நடத்துங்க, நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நல்லா உறுதியா அப்பாட்ட கன்ஃபார்மா சொல்லிருங்க. சொல்லிட்டு நல்லா கரெக்டா சொல்லிருங்க. அது பவர் அனுப்பிச்சு விட்டுருங்க. பவர் அந்த எண்ணெய் அலைகளை அனுப்பிச்சு விட்டுறீங்களா, அனுப்பிச்சு விட்டுட்டு அத வந்து நீங்க அதுக்கப்புறம் மறந்துடுங்க. ஆனா திரும்பவும் ஞாபகம் வந்துச்சு, அதுக்கப்புறம் பகல்ல ஞாபகம் வருதுன்னா எப்பனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, எப்பனாலும் நல்ல புத்தியை கொடுங்க திருப்பி சொல்லிருங்க. அவர் ஞாபகம் வந்து அவர் பிரச்சனை ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, உங்க வீட்டுக்காரர் ஞாபகத்துக்கு வந்தாவே இந்த அவர் நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்ட்டு திரும்பவும் ஒரு தடவை அனுப்பிச்சிட்டு திருப்பி விட்டுருங்க. அவர் பாத்துக்குவாரு. அதை நினைக்க வேண்டியது நீங்க விட்டுருங்க. மற்ற வேலைகள்ல கவனமா இருங்க. மற்ற வேலை என்னென்ன வேலையோ அதெல்லாம் கரெக்டா செய்யுங்க. அவர் ஞாபகம் வருது, கிராஸ் பண்ணுதுன்னா உடனே அவர் நல்ல புத்தியை கொடுங்க, உடனே அனுப்பிச்சு விட்டுருங்க. அப்படியே அனுப்பிச்சு விட்டு அதை மறந்துருங்க. வீட்டுக்காரே மறந்துருங்க, எது எல்லாமே மறந்துருங்க, எல்லாமே மறந்துருங்க. அவர் பாத்துக்குவார். தொடர்ந்து நீங்க செய்ய வேண்டியது இது இவ்வளவுதான். இந்த பிரேயர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. அவரு பாத்துக்குவார். தொடர்ந்து பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும். வரலையே நினைக்காதீங்க, அது ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். அவர் நீங்க அனுப்பிச்சிட்டே இருக்கீங்களா, அதனால அந்த ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். தொடர்ந்து இது பண்ணுங்க. அப்படிங்கும்போது நினைச்சு பார்க்க முடியாத மாற்றம் ஏற்படும். வாட்ஸ்அப்ல என் பேரு போட்டு விடணுமாங்கப்பா? வாட்ஸ்அப்ல 773ல முடியும் என்னோட நம்பரு. இப்ப உங்களுக்கு போட்டு விடுறேன்ப்பா. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா போடுங்க, இல்லைன்னா தெரிஞ்சவங்க கிட்ட சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப் போட்டு விட்டுருவாங்க. சரி, அது ஜிபே வந்து நான் கடையில போய் பண்ணி விட்டுறேன்ப்பா. நீங்க வாட்ஸ்அப் நீங்களே கூட வாட்ஸ்அப் இருக்கு என்கிட்ட, போன்ல இருக்கு. நீங்க அது 2 ஸ்டெப் அமுத்துனா இந்த நம்பர் அமுத்தி வாட்ஸ்அப்னு வரும். அதை அமுத்துனா வாட்ஸ்அப் வந்துடும். எனக்கு தெரியும்ல? ஓகே, தெரியும்பா, தெரியும். சரி, சரிங்கப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ரொம்ப நன்றி. தொடர்ந்து பண்ணுங்க. நான் வந்து ஒரு விஷயத்துக்கு 6-7 மாசம் தொடர்ந்து நீங்க வந்து கடவுளே தான்ப்பா. நீங்க சிவனே தான். நான் முழுசா அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா மக்களுமே என்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க தவிக்கிறாங்கப்பா வாழ்க்கையில. கண்டிப்பா உங்களோட வீடியோஸ்ல உங்களோட தியாகம் வந்து இந்த உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நல்லா இருப்பீங்கப்பா. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. எனக்கு இப்படி ஒரு குருவை இறைவன் கொடுத்திருக்காரேன்னு டெய்லி இப்ப உங்களுக்கு சேர்த்து தேங்க்ஸ் சொல்றேன். சரிங்கம்மா, ரொம்ப பிரேயர் பண்ணுங்க, எனக்காகவும் பிரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன்ப்பா. நீங்க உங்க வீடியோ கேட்கவும் ஒரு அமைதி கிட்டுச்சுப்பா. இருக்க கூடாதுன்னு நினைச்சேன், உயிர் வாழக்கூடாதுன்னு நினைச்சிட்டேன். இல்லம்மா, இப்ப வந்துங்கம்மா, இப்ப வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு, ஒரு நம்பிக்கை 100% நம்பிக்கை வந்துருச்சு, 100% தெளிவு கிடைச்சிருச்சு. அப்படிங்கும்போது 100% நம்பிக்கை வந்துட்டாவே 100% சந்தோஷம் கிடைச்சிரும். அதே மாதிரி ஒரு தெளிவு 100% தெளிவு வந்துட்டாவே ஒரு தைரியம் வந்துடும், 100% தைரியம் வந்துடும். அப்புறம் அப்ப வந்து என்ன செய்யணும், நம்ம தைரியமா சந்தோஷமா தைரியமா இருந்துகிட்டு தொடர்ந்து நம்ம வேலைகளை தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப கண்டிப்பா வெற்றி கிடைச்சிடும். நமக்கு வெற்றி தீர்ந்து போச்சு. சரிங்கம்மா, சரிங்கம்மா, தேங்க்யூ. நான் ஒரு 3 டேஸ்ல போட்டு விடுவேன்ப்பா. போட்டு உங்களுக்கு அனுப்பி விட்டேன்ப்பான்னு சொல்லி. சரிங்கம்மா, சரி, எப்ப வேணாலும் போடு. ஒன்னும் அவசரம் ஒண்ணும் இல்ல. நீங்க எப்ப முடியுதோ பண்ணுங்க. ஓகேங்கப்பா, தேங்க்யூ. வாட்ஸ்அப் போட்டு விடுறேன். ஓகேப்பா, தேங்க்யூம்மா. ஹலோ, வணக்கம் சாமி. சொல்லுங்க. நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறேன் சாமி. ஒரு வாரமா உங்க வீடியோ பாத்துட்டு இருக்கேன். நல்லா ஒரு 15 வருஷமா நான் தியானத்துல இருக்கேன் சாமி. ஆனா எதுவுமே என்னால உணர முடியல, அறிய முடியல. எண்ணமற்ற நிலை வரவே இல்லை சாமி. இந்த மந்திரம், தாரக மந்திரம் சொன்னீங்களே, நானே நீ நீயே நான், அந்த மந்திரம் சொன்னதுக்கு அப்புறம் நல்லா தியானம்னா என்ன, அது எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் சாமி. புரிஞ்சுக்கிட்டு தான் சரி உங்களுக்கு கால் பண்ணி
தகவலை சொல்லுவோம்னு சொல்லியிருக்கேன் சாமி. எத்தனை நாளா பாக்குறீங்க வீடியோ? ஒரு வாரமா பாக்குறேன் சாமி. உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 43 சாமி. 43? ஆமா, நான் ஒரு 15 வருஷமா இருக்கேன். 15 வருஷமா தியானம் பண்றீங்களா? ஆமா, தியானம்னா இதுக்கு கோயம்புத்தூர்ல ஈஷா இருக்குல்ல, ஆமா, அதுக்கு போயிருக்கேன். அப்புறம் ஹைதராபாத்ல ராமச்சந்திரா மிஷன் அதுக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த யூடியூப்ல பிஎம்சி தமிழ்னு சொல்லிட்டு பிரமியர் மெடிடேஷன் ஒண்ணு இருக்குல்ல சாமி, அது போய் அதுல போகல, அது யூடியூப்ப பார்த்து பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த எண்ணமற்ற நிலை வரவே இல்லை எனக்கு இவ்வளவு நாளா. அப்படியா? என்னையா கோயம்புத்தூர் போயிருக்கிற, ஈசாவுக்கு போயிருக்கிற? ஆமா சாமி. வீடியோ பார்த்து எண்ணமற்ற நிலை வர, தியானம் வரல அப்படிங்கிற? வரல சாமி, ஆனா செஞ்சுட்டு தான் இருக்கேன் நானு. சரி, அந்த எண்ணங்கள் வரும் சாமி, எனக்கு அந்த எண்ணம் இல்லாம இருந்ததே இல்ல. ஆனா நானும் விடாமுயற்சியா நானும் பண்ணி, என்னைக்காவது காலசக்கரம் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு காட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் டெய்லி. சரி, இப்ப நம்ம வீடியோ பார்த்தோன்னு தெளிவாயிட்டியா? ஆமா, பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த எண்ணமற்ற நிலை இப்பதான் வந்திருக்கு. அப்படியா? இந்த ஒரு வாரமா நான் உங்க இதை பாத்துட்டு இருக்கேன், நீங்க சொன்ன மாதிரி பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் சாமி. சந்தோஷமா இருக்கு சாமி. ஒரு வாரமா பண்ணதுல மனசு நல்லா இருக்கு. ஆமா, இல்ல மனசு எப்பவுமே நல்லா தான் இருக்கு. அந்த எண்ணமற்ற நிலை இப்பதான் எனக்கு வந்திருக்கு உங்க வீடியோ பார்த்ததுக்கு. நீங்க சிவனை நினைக்கும் போது நானும் சிவனும் ஒன்னாதான் இருக்கிறோம். ஆமா, அந்த மந்திரம் சொன்னதுக்கு அப்புறம் அப்படி அந்த எண்ணமற்ற நிலை வந்தது சாமி. மனசு ஆட்டோமேட்டிக்கா கட்டுப்படும். ஆமா சாமி. வேற நீ சும்மா நீங்க முயற்சி பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி அடக்கி போடலாம்னா மனசு இல்ல சாமி, அடக்கலாம் இல்ல. நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு நல்ல நேரம் வரும், அப்பதான் நம்மளுக்கு அது தெரியும் அப்படின்னு நான் நினைச்சு பண்ணிட்டு இருந்தேன். ஆனா உங்க மூலமா அது வந்திருக்கு சாமி. சரிப்பா, சரி, ரொம்ப சந்தோஷம். ஆமா சாமி. அதான் நான் சொல்றது என்னன்னா, சிவனு நானும் ஒண்ணுதான் அப்படிங்கும் போதுதான் உனக்கு மனசு கட்டுப்படும். ஆமா சாமி. அப்படியே அடங்கிடும், சுத்தமா அடங்கிடும். அதுதான் மனமற்ற, மனசு கரைஞ்சு போயிடும். மனசு மூச்சு கரைஞ்சு போயிடும். கரைஞ்சிருச்சுன்னா அது மனமற்ற நிலை. அதாவது மனசு உனக்கு அடிமையாச்சு. ஆமா சாமி, உன் கட்டுப்பாட்டுல வந்துருது. இப்ப இங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல இருக்கு சாமி. இப்ப மூலாதாரத்துல நிக்க சொன்னா இருக்கு, எங்க சொன்னாலும் நெத்தி பொட்டு வைக்கிற இடத்துல நிக்க சொன்னா இருக்கு, தலை உச்சியில நிக்க சொன்னா இருக்கு. அதனால நான் உணர்றேன் சாமி. எங்க இப்ப கையில நின்னா கையில நிக்கும், திடீர்னு சந்திரனுக்கு போய் நின்னா சந்திரன்ல போய் நின்னுடும் அப்படியே மனசு. திருப்பி சூரியன்ல போய் நின்னுடும் அப்படியே. அப்புறம் நட்சத்திரத்தை நினைக்கிறோம், பிரபஞ்சம் பூரா அப்படி நினைக்கும். அப்படியே விரிவடைஞ்சிரும். அப்புறம் அதுக்கு மேல சுத்த வலிக்கு போயிட்டு சிவன் ரவுண்டா சிவப்பா இருக்கா, அந்த சிவப்புல ஒரு பாயிண்ட் இருக்கு, அதுல ஒரு புள்ளி இருக்கு. சரிங்க சாமி. ரொம்ப ரொம்ப சின்ன புள்ளி, அது சுத்தி ரவுண்டா சிவப்பா இருக்குல்ல. ஆமா, அங்க போயிட்டு அந்த பாயிண்ட்ல நில்லுன்னு அப்படி நின்றும். சரிங்க சாமி. அங்க போய் அப்படி நின்று மனசு நின்று போயிடும் அப்படியே, எங்க சொல்லியோ நிக்கும். இல்ல நான் அதை பாக்கல சாமி, என்ன ஒளிய பாக்கல. இல்ல தொடர்ந்து கரெக்டா தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் சாமி. காலை 3:30 எந்திரிச்சிருவேன். எல்லா வீடியோவும் பாரு, எல்லாரும் பாத்துட்டு தான் சாமி இருக்கேன். சரி, ஒவ்வொரு வீடியோல ஒரு கருத்து இருக்கும். நீ எல்லாத்துலயுமே என்ன மெயினா சொல்றீங்கன்னா, இந்த சும்மா இரு, திருப்தியா இரு, இது 2 வார்த்தை தான் அதிகமா யூஸ் பண்றீங்க நீங்க. ஆமா 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 சாமி. சரிப்பா, நீ அப்பப்பைக்கு சொல்லு. ஒரு வாரத்துக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லு, ஓகேவா? நான் வாட்ஸ்அப்ல ஹாய் போட்டிருக்கேன் சாமி, மெசேஜ் அனுப்புங்க. 54 லாஸ்ட் நம்பர். சரி, ஓகே சாமி. அப்புறம் ஒரு சந்தேகம் சாமி, மாதவிடாய் காலங்கள்ல பண்ணலாமா பயிற்சி? மாதவிடாய் காலத்துல நீ பண்ண வேண்டாம், 3 நாளைக்கு பண்ண வேண்டாம். ஆனா அந்த 3 நாளைக்கும் வீடியோ பார்க்கலாம், வாய்ஸ் கேட்கலாம். சும்மா உட்கார கூடாது சாமி, அத பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருக்கலாம். சாமி சும்மா உட்கார கூடாதான்னு கேக்குறேன், அது மாதிரி நினைச்சு. என்ன வீட்டுக்கு தூரமா இருக்கும்போது தியானம் பண்ண கூடாதுன்னு கேக்குறியா? இல்ல அப்படி இருக்கலாமான்னு கேக்குறேன். அது மாதிரி இருக்கலாமா சாமி? இல்ல, வீட்டுக்கு தூரமா தியானம் மட்டும் பண்ணாது, மீதி எல்லாம் சிந்தனை பண்ணலாம், சிந்தனை பண்ணிட்டு இருக்கலாம், அதை பத்தி சிந்தனை பண்ணலாம், வாய்ஸ் கேட்கலாம், வீடியோ பார்க்கலாம். அதெல்லாம் சிந்தனையில இரு, மறக்காம இரு, அவ்வளவுதான். சரி சரி, அது இருக்கேன் சாமி. பக்கத்துல இருக்காரு நினைச்சிட்டு மறக்காம இரு, மறக்காம நினைச்சிட்டு கூடவே இருக்காரு நினைச்சிட்டு எல்லா வேலையும் செய்ய, கூடவே இருக்காரு நினைச்சிட்டு தூங்கு. ஆனா தியானம் மட்டும் பண்ண வேணாம். அந்த முடிச்சு அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு அப்புறம் தியானம் பண்ணலாம், ஓகேவா? சரிங்க சாமி. ஓகே தேங்க்யூ சாமி. அப்புறம் எனக்கு ஒரு கால் இல்ல சாமி, ஒரு 5-6 வருஷமா கால் மறுத்து போயே இருக்கு. அதாவது மறுத்துனா எப்படி சாமி சொல்றது, 5-6 வருஷமா சுகர்னால அப்படின்னு சொல்றாங்க.
சரி அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். அப்புறம் வாட்ஸ்அப்ல பேசுறோம், சரி பண்ணிக்கலாம். ஆமா நீங்க லேடிஸா ஜென்ஸா? லேடிஸ் தான் சாமி. ஏன் சாமி? ஜென்ஸ் குரல் மாதிரியே இருக்கு. இல்ல சாமி, அப்படிதான் என் குரல் இருக்கும் சாமி. அப்படியா? சரி 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 ஓகே. சரிங்க சாமி. எந்த ஊர் நீங்க? நாகப்பட்டினம் சாமி. நாகப்பட்டினம். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நான் வாட்ஸ்அப்ல பாருங்க, வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன். சரி சாமி, பாக்குறேன் சாமி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சாமி. நான் ஒரு வாரம் கழிச்சு பேசுறேன் சாமி. இன்னும் ஒரு சொன்னேன். சொல்லுங்க. நான் வந்து இது கனவு இது மாதிரி மெடிடேஷன் இருக்கிறப்ப ஒரு மலையில ஏறுற மாதிரி ஒரு இது வந்தது சாமி. 2 சைடு வாக்கியால் வரப்பு வெட்டிருப்பாங்க, 2 சைடு இப்போ சாய்வா இருக்கும்ல. அதெல்லாம் கனவு நிறைய தினமும் வந்துகிட்டே சாமி. அது மாதிரி வந்தது. அதுல நான் போன மாதிரி இருந்துச்சு. ஆனா காலைல எழுந்து பாக்குறேன், அதுக்கு உண்மையா நடந்தோம்னா நம்ம கால் வலி வரும்ல சாமி. அது மாதிரி வலிக்குது சாமி 2 நாளா. அதெல்லாம் கனவுல எல்லாம் வரும். கனவுல தண்ணி வருதுன்னா ஒரு பாசம் அன்புன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல சாமி. தண்ணி போற மாதிரி 2 சைடு வாக்கியா வெட்டி விட்டுருப்போம்ல வரப்பு. ஆமா. அது 2 சைடு பாத மாதிரி இருக்கும் பாருங்க, 2 சைடு சரிவா இருக்கும். தண்ணி மேல ஏறாம இருக்கிறதுக்காக வச்சிருப்பாங்கல்ல. ஆமா. அது மாதிரி ஒரு இடத்துல நான் போற மாதிரி இருக்கு. ஆனா அந்த உண்மையா நம்ம நடந்து போனா கால் வலி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இப்ப நான் காலையில 2 நாளா அந்த கால் வலி எனக்கு இருக்கு. ரொம்ப நாள் நடக்காம நடந்தோம்னா கால் வலி இருக்கும்ல சாமி. குறையெல்லாம் ரத்தம் கட்டின மாதிரி வலிக்கும் இல்லையா, அது மாதிரி இப்ப 2 நாள் இருக்கு சாமி எனக்கு. சரி பண்ணிக்கலாம். நீங்க வாட்ஸ்அப் பாருங்க. சரி, அதெல்லாம் சரியாயிடும். ஐடியா சொல்றேன், எப்படி சொல்றேன், சரியா போயிடும். இந்த கால் மறுத்து போறதுக்கு அதுக்கு என்ன சாமி, அதுக்கு எது மருந்து எது இருக்கா எப்படி? நான் சொல்றேன், மருந்தெல்லாம் சொல்றேன், வாட்ஸ்அப்ல சொல்றேன். ஓகே சாமி, நான் வாட்ஸ்அப்ல சொல்றேன், வச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ சாமி. தேங்க்யூ. கனவு எனக்கு எல்லாமே இந்த நெத்தில இருந்து அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. நான் இப்போ எனக்கு இடது சைடு இது வாய் சைடு துடிச்சிட்டே இருக்கும். ஏதாவது கொஸ்டின் கேட்டா வலது சைடும் துடிக்கும். அதே மாதிரி கை கால் எல்லாத்துலயுமே இடது சைடு வலது சைடு ரெண்டுமே நான் ஏதாவது கேட்டா துடிக்கும். அதெல்லாம் ஒரு பலவீனம் தாங்க. கனவு நிறைய வர்றது எல்லாம் நம்ம வீக்னஸ், பலவீனம். நம்மளோட இதுல உயிர்ல ரெக்கார்ட் ஆயிருக்குல்ல, ஏற்கனவே பதிவாயிருக்கும். எல்லாம் ரிட்டர்ன் ஆயிட்டு வந்துட்டே இருக்கும். நம்ம இறைவனை நோக்கி கடவுளை நோக்கி போறதுனால, கடவுளை நோக்கி தியானம் பண்றதுனால நமக்கு இதெல்லாம் காமிச்சிட்டே இருக்கும், எடுத்து காமிக்கும். தியானம் பண்ண ஆரம்பிச்சாவே ஏதோ சிந்தனைகள்லாம் வருது இல்ல, குறுக்கிட்டு காமிக்குது இல்ல, சிந்தனையே வருது இல்ல. அது மாதிரி கடவுளை நோக்கி போகும்போது எல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. நம்மளோட லட்சியம் கடவுளை அடையணுங்கிறது தான். அவரே நம்ம அடைஞ்சிடணும், அவரோட ஐக்கியமாயி அவரோட ஒன்னா ஆயிடணும். அப்படியே அமைதியா இருக்கணும், சுகமா பவரா அப்படியே அந்த இதுல நின்னுக்கணுங்கிறது தான். அதுக்கு இடையில எவ்வளவு உடம்பு பலவீனங்கள், பல கனவுகள், மனசுல குழப்பங்கள், பிரச்சனை எல்லாமே கிராஸ் பண்ணும். அதெல்லாம் நம்ம கடந்து போகணும். அதெல்லாம் தாண்டி போனாதான் கடைசியில அடைய முடியும். அன்னைக்கு நடந்துச்சுன்னு சொல்றது நான் முழிச்சிட்டு இருக்கேன். அது உடம்பு ரீதியா கரெக்டா அவங்க உள்ள அனுப்புறது எல்லாமே உடம்புல ஃபீல் ஆச்சு. அந்த வெள்ளை கலர்ல ஏதோ கம்பி மாதிரி இப்படி. எனக்கு எதுக்கு போன் பண்ணீங்க? எத்தனை வீடியோ பாத்தீங்க நீங்க இது வரைக்கும்? ஒரு 4-5 வீடியோ பாத்திருக்கேன். அதான் ஒரு வீடியோ பாக்குறாங்க, போன் நம்பர் இருக்குன்ட்டு உடனே போன் பண்ணிடுறாங்க. அதனால ஏற்கனவே நான் போடாம தான் இருந்தேன். அதுல வேண்டான்ட்டு இருந்தேன், வர்றவங்க வரட்டுன்னு விட்டுட்டேன். இப்ப அதுல ஒரு 4 வீடியோல நம்பர் கொடுத்தோன்னா உடனே பாத்துட்டு 1 நிமிஷத்துல உடனே போன் பண்றாங்க. அவங்க ஏதோ அப்புறம் அவங்க சம்மந்தம் இல்லாம பேசுறாங்க. அவங்க வேற ஏதோ ஒரு இருந்திருப்பாங்க. இத வீடியோ பாத்துன்னு போன் நம்பருக்கு உடனே போன் பண்ணிடுறாங்க. அது மாதிரி எதுக்கு கேக்குறேன்னா, ஒரு 4-5 வீடியோ பார்த்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசினா கொஞ்சம் புரிய வைக்கலாம். சுத்தமாவே அவங்க எதுவும் புரிஞ்சுக்கிற நிலையில இல்ல, எதோ சம்மந்தம் இல்லாம பேசுறாங்க. அதுல எல்லாம் சொல்லியிருக்கு, கனவு எல்லாம் வரதான் செய்யும், ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். நம்ம கடவுளை நோக்கி தியானம் பண்ணும்போது எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும். முழிச்சிட்டு இருக்கும்போது சிந்தனைகள் வரும், முழிச்சிட்டு இருக்கும்போது கூட ஏதோ கரண்ட் மாதிரி உணர்வுகள் தெரியலாம், ஏதோ ஊறுற மாதிரி ஏதோ உணர்வுகள் வரதான் செய்யும். அதெல்லாம் பலவீனம், எல்லாமே பலவீனம். நம்ம கடவுளை விட்டு அடைஞ்சிட்டோம்னா நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும், நல்லா சுகமா, நல்லா பவரா, நல்லா சுகமா இருக்கும். எந்த இது நெருங்காது, எந்த விஷயமும் நெருங்காது, பக்கத்துக்கு வராது. நல்லா சுகமா சந்தோஷமா இருப்போம். அதுதான் அங்க கடவுளோட இருக்கிறது. கடவுள் கூடவே இருந்தா நம்ம தைரியமா இருப்போம். இதுதான் நல்லா சுகமா நல்லா இருக்கும், எந்த ஒரு இது இருக்காது, திருப்தியா இருப்போம், திருப்தியா சந்தோஷமா இருப்போம். அதுதான் அதுக்கு உண்டான அறிகுறி. அதுக்கு போற வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது, புரியுதா? அதை விட்டுட்டு உடனே அது எப்படி இருக்கு இப்படி இருக்கு, நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன், பக்தி மார்க்கத்துல அது அந்த காட்சி கிடைச்சது, இது பண்ண இன்னமும் பயங்கரமா பைத்தியம் மாதிரி பேசுறாங்க. பைத்தியத்திட்டு நான் பேசி என்ன பண்ண முடியும்? அவங்க கதையெல்லாம் 1 மணி நேரம் சொல்றாங்க என்கிட்ட. நான் 1 மணி நேரம் பொறுமையா கேட்க வேண்டியிருக்கு.
ஏன்டா நம்பர் கொடுத்துட்டு இனிமேல் நம்ம சொல்லிட்டேன் எடிட்டர்கிட்ட, இனிமேல் நம்பரே கொடுக்காதீங்க, அந்த வீடியோவில் நம்பரே கொடுத்துடாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா பயங்கரமான பைத்தியங்கள்லாம் பேசுது, பைத்தியங்கள்லாம் பேசி 1 மணி நேரம் பேசி போனை வைக்க மாட்டி பேசிக்கிட்டே இருக்காது பாட்டுக்கு. அப்புறம் பேசி முடிச்சோன்னா நான் என்னடா பண்றதுன்னு இந்த நம்பரை பிளாக் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த நம்பரே கொடுக்க வேணாம், இனிமேல் நம்பரே நம்ம வீடியோவில் நம்பரே எப்பயுமே கொடுக்க வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். சரி சாமி சரி. பின்ன நீங்க ஏதோ ஒரு குழப்பத்துல சுத்தா ஒண்ணுமே புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து கடைசி பாயிண்ட் வந்து சொல்றேன், கடைசி பாயிண்ட் இதான்ப்பா, 100க்கு 100 100க்கு 100 100க்கு 100 பாயிண்ட் போ அப்படிங்கிறேன். இந்த 100க்கு 100 பாயிண்ட்டை நிறைய பேர் வரவே மாட்டேங்கிறாங்க. திருப்பி 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 அவங்க கவலை பிரச்சனை இதை பத்தியே தான் நினைக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, என்கிட்ட பேசுறாங்க, இதை தான் பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன் அதையே அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. 100க்கு 100 நம்பு, 100க்கு 100 சந்தோஷமா இரு, திருப்தினா என்னன்னு புரிஞ்சுக்கோ. அப்ப 100க்கு 100 திருப்தியா இரு, எது கிடைக்குதோ கிடைக்கலையோ திருப்தியாக சந்தோஷப்பா இரு, அந்த மனநிலையை கொண்டு வந்துரு. நடந்தா சந்தோஷம், நடக்கலையே ரொம்ப சந்தோஷம். ஒரு விஷயம் நடக்கலையா ரொம்ப சந்தோஷப்படணும். அதை விட நடக்கலைன்னு ரொம்ப வேதனைப்பட்டா அது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப உதாரணமா போன வாரம் என்கிட்ட வந்து ஒரு ஒரு காசே இல்லை, 0 பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு மாசம் 40,000 இருந்தது அக்கௌண்ட்ல. இப்போ போன வாரம் வந்து 0 பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது நான் அதுக்காக வருத்தமே படலை. அப்புறம் 2 நாள்லயே ஒரு 20,000 வந்தது. இப்போ அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ஒரு 20,000 வந்துச்சு. பழையபடி அக்கௌண்ட்ல இப்போ 40,000 இருக்கு. புரியுது அவனுக்கு? அப்ப வந்து அப்படிதான் அந்த மனநிலை இருக்கும்போது தான் உடனே மாற்றம் கிடைக்கும் அடுத்த நாள். அதை விட்டுட்டு நீ அதை பிடிச்சிக்கிட்டு அதையே கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, கவலையை வந்து ஒரு நிமிஷம் கூட அனுமதிக்காதங்கிறேன். கவலையவே நீ அனுமதிக்க வேண்டாம் அப்படிங்கிறேன். அதை யாரு புரிஞ்சுக்கிறாங்க? புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நீ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருப்பேன்ட்டு உறுதி எடுத்துட்டு சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணு. அப்படி முயற்சி பண்ண அனுபவம் கிடைக்கும். அப்போ 100க்கு 100 சந்தோஷமா மாறிடுவேன். அதுக்கப்புறம் கவலையை அலோவ் பண்ணாத. ஏன்னா கவலையை அலோவ் பண்ணா திருப்பி கஷ்டப்பட்டு விரட்டி அடிக்கணும். அதனால நீ வந்து கவலையை அலோவ் பண்ணாதங்கிறேன். இதுதான் நான் சொல்லி கொடுக்குறேன். இதை நீ புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பிடிச்சுக்கிட்டவங்க சில பேர் ரொம்ப குழப்பமா இருந்தா கூட இப்போ நான் சந்தோஷமா இருக்காங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. நல்லா இருக்கு சொல்றாங்க, நல்லா இருக்கு பரவாயில்லன்ட்டு. அதே மாதிரி ஒரு 6 மாசம் கழிச்சு சில பேர் என்ன சொல்றாங்க, நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நான் தெளிவாயிட்டேன். அவங்களுக்கு வந்து படிக்கவே தெரியாது. அவங்க 1வது கூட படிக்கல, வயசு 50 வயசு. ஆனா 1ஆம் கிளாஸ் கூட படிக்கல. ஆனா இந்த செல்லை பார்த்துட்டு செல்லு கூட தெரியாது, சும்மா அப்படியே பார்ப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க வந்து பார்த்துட்டு இப்போ என்ன சொல்றாங்க, போன் பண்ணி கேட்டேன் எப்படிமா இருக்கீங்கன்னு கேட்டா, நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தர் வளர்றாங்க, நல்லா மாறிடுறாங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணாலும் அப்படியே தான் இருக்காங்க, அந்த மாற்றம் வரவே மாட்டேங்குது. நல்லா படிச்சிருக்காங்க, இதுக்கு படிச்சவங்க கூட அந்த மாற்றத்துக்குள்ள வரவே மாட்டாங்க, திருப்பி இந்த கவலையவே பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவங்கதான் இவ்வளவு விளக்கம் சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சில பேர் 100க்கு 100 பைத்தியமாவே பேசுறாங்க. ஐயோ சாமி, அதை கேட்க முடியல, அப்படி பேசிட்டு இருக்காங்க என்கிட்ட. அவங்க எனக்கு சொல்றாங்க, அவன் அறிவாளியா இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணி பொறுமையா கேட்பான். அப்படியும் கால் மணி நேரம் 20 நிமிஷம் பொறுமையா கேட்கறவங்களும் இருக்காங்க. அது என்னன்னு உள்வாங்கி கேட்கறவங்களும் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நான் பேச முடியும். பைத்தியம் மாதிரி அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பேசிக்கிட்டே இருந்தா, அவங்க கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு பக்தி மாறுதுல அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், இந்த கதையை அந்த கோயிலுக்கு போனேன் அந்த கோயிலுக்கு போனேன், இதெல்லாம் இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொன்னா ஒரு 5 நிமிஷம் வீடியோ பார்க்க வேண்டியது, உடனே என்கிட்ட கதை சொல்ல வேண்டியது. அதான் போனே எடுத்து சொல்லிட்டேன், போன் நம்பரே கொடுக்க வேண்டான்ட்டு. சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இது உங்க பிரச்சனை எல்லாம் அந்த பலவீனம், அந்த பலவீனத்துல என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. 4 வீடியோ பாருங்க, 4 வீடியோ பாருங்க. அது என்ன ஏதுன்னு தெரியலையே, அதான் எனக்கு யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட கேட்டா ஏதாவது. அதான் அது வந்து நீங்க சொல்றதுல ஒரு மனோவியாதி. ஏன்னா நீங்க சொல்லணும்னு அது மனசு கேட்கல, மனசு இதை போட்டு குழப்பிக்கிட்டு அதையே இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அந்த கனவு இந்த கவலை இந்த பிரச்சனை, இது என்ன? நான் தான் சொல்றேன்ல, உங்களுக்கு வந்து கரெக்டா இருந்தாக்க கடவுளுக்கு பக்கத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே சுகமா இருக்கும், உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், நல்லா பவரா பலசாலியா மாறிடும், தெளிவா இருப்பீங்க, குழப்பமே இருக்காது, எல்லாம் புரிஞ்சிடும், உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். யாரும் உங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க தெளிவா இருப்பீங்க. உங்களுக்கு எதுக்கு யாருடைய அறிவுரையும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அதை தானே உங்களுக்கு இவ்வளவு வீடியோ போட்டு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு 10 வீடியோ பாருங்க. 100 வீடியோ 120 வீடியோ போட்டேன், 120 வீடியோ போட்டிருக்கேன். இன்னொரு 10 வீடியோ மட்டும் அப்படியே பின்னாடி இப்படியே ஒண்ணுன்னா பாருங்க, நல்லா புரிஞ்சிடும். அதே பார்த்துக்கிட்டு இருங்க. இது மாதிரி இப்ப ரொம்ப ரொம்ப இதா கேள்வி கேட்காதீங்க. எனக்கு இந்த மாதிரி குடையுது, காலில் இப்படி குடையுது, கையில இப்படி குடையுது, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? நல்லா ஒரு 10 வீடியோ பார்த்துட்டு அப்புறமா எனக்கு போன் பண்ணி கேளுங்க. அப்புறம் ஏதாவது சந்தேகம் இருந்தா 1 2 கேளுங்க. கேள்வி கேட்ட கூட நியாயமா, ஒரு கேள்வி கேட்ட கூட நியாயமா கேட்கணும்.
அநியாயத்துக்கு இப்படி ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்டா ஒரு கேள்வி கேட்க கூடாது. காலில் குடையுது, கையில குடையுது, தலையில குடையுது, லெஃப்ட் சைடு ரைட் சைடு உளரக்கூடாது. என்னங்கிறத முதல்ல நீங்க என்ன சந்தேகங்கிறத கரெக்டா அழகா சொல்லணும். எனக்கு அந்த சந்தேகம்னா டக்குனு இப்படி இதான்ப்பான்னு சொல்லுவேன். எனக்கு காலில் கையில குடையுது, தலையில குடையுதுன்னா நான் என்ன செய்ய முடியும்? வீடியோ பாருங்க, அப்போ ஒரு 10 வீடியோ பின்னாடி பாருங்க, எல்லாம் புரிஞ்சிரும், எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து மாறணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இப்படியே இந்த 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 மாதிரி குழப்பத்திலேயே கிடக்கணுமா? அதை மட்டும் நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அவ்வளவுதான், வச்சிருங்க. தேங்க்யூ. நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. அப்புறம் நண்பர்களே, மலேசியாவிலிருந்து ஒரு நண்பர் நம்முடைய வீடியோலாம் பார்த்துருக்காரு. நம்முடைய வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப குழம்பி போய் என்ன செய்கிறதுனே தெரியாமல் ஒரு குழப்பத்திலேயே இருந்திருக்காரு. அப்புறம் நம்முடைய வீடியோலாம் பார்த்துட்டு 100க்கு 100 தெளிவாக ஆயிட்டார். அதனால் அவருக்கு 100க்கு 100 தைரியம் வந்துருச்சு. அவர் வந்து கடனாக கொடுத்த பணம் ஒரு 3 லட்சம். அதை திருப்பி வாங்க முடியாமல் ரொம்ப நாளாக ஒரு 5 வருடமாக சிரமப்பட்டிருக்காரு. அப்படிங்கும்போது இப்போ ஒரு தைரியம் வந்தவுடனே அவர் வேண்டிக்கிறார். அதாவது வந்து இந்த பணம் வந்துட்டாக்க நான் ஒரு தொகையை வந்து காணிக்கையாக கொடுக்குறேன்னு அவராக வேண்டிக்கிட்டு முயற்சி பண்ணியிருக்காரு. அதாவது தியானம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. தியானம் பண்ணி சொல்லிட்டார், சாமிகிட்ட சொல்லிவிட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கார், தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்படிங்கும்போது ஒரு வாரத்திலேயே அந்த அமௌண்ட்டு 3 லட்சம் திரும்ப வந்துருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு இந்த காணிக்கையை அனுப்புகிறாரு. அவர் அனுப்பி இப்போ 2 மாதம் ஆகுது, அனுப்பிட்டார். அதனால் நண்பர்களே, நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்கள் பிரச்சனைகளுக்காக வேண்டிக்கிட்டு அது சரியானதுக்கப்புறம் கூட உங்களுக்கு காணிக்கையை அனுப்பலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. நான் வந்து மற்றும் ஒரு மிக மிக அருமையான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.